இப்போ டிஃபன் சாம்பார் வச்சுக்கலாங்க. டிஃபன் சாம்பார் செஞ்சுட்டு இட்லி செஞ்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. 1 கப்பு சிறுபருப்பு போட்டுக்கலாம், 1 கப்பு துவரம் பருப்பு போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவிடலாம். இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிட்டேன் பருப்பெல்லாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா ஊற்றி 4 விசில் விட்டுக்கலாம். கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கலாம், தக்காளி, பூண்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 4 விசில் விட்டுக்கலாங்க. இப்போ 4 விசில் வந்துடுச்சுங்க. நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா அப்படி மசிச்சுக்கலாம். மசிஞ்சிடுச்சு. வேறு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். வானல் வச்சுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம், சீரகம் 2 போட்டுக்கலாம், சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கட்டும். ஆனில் வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், ஒரு 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு அரைச்சி போட்டுக்கணுங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இப்படி பவுடர் மாதிரி அரைச்சிக்கணும். சோம்பு அரைச்சி போட்டுக்கணும். அதையும் எண்ணெயிலே சேர்த்து சோம்பு இதோடு சேர்த்து சோம்பு நல்லா இப்படி வதக்கிக்கலாம். அந்த சாம்பார் பருப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டுங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். மூடி போட்டு விட்டுடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டுக்கலாங்க. பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள். இன்னும் கூட கொஞ்சம் கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். ஏன்னா டிஃபன் சாம்பார் இருந்தாலும் கொஞ்சம் திக்காகிக்கலாம். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சா போதும், இறக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி விட்டுடலாம். பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. சும்மா லைட்டாக 2 கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லி போட்டு சாப்பிடலாம். சூடாக இருக்குது இட்லியும் சாம்பாரும். இப்போ சாப்பிடலாம். பாருங்கள் பாருங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.